ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா எங்கள் சேனலில் நாங்கள் ரொம்ப நாளாக ரிவ்யூ பண்ணோன்னு நினச்சிட்ருக்கோம். பட் ஃபைனலாக ஓகே இனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். எங்கள் ரிவ்யூ வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, படத்தை பற்றி ரொம்ப ரிவீல் பண்ணாமல் ஸ்பாய்லர் எதுவும் தராமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து சொல்லலான் இருக்கோம். ஆல்சோ இது நான் சொல்ல போகிறது எல்லாமே என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். மேபி உங்களுக்கு அது செட்டாகவும் ஆகலை, அது வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்கிறது தான். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ரிவ்யூ வந்து லப்பர் பந்து. லப்பர் பந்தும் ப்ளூ ஸ்டார் ரெண்டுத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரும் ஆல்மோஸ்ட் கிட்ட சேமாக ரிலீஸ் ஆச்சு. என்னோட அது தமிழ் சினிமாவில் பேக் டு பேக் 2 ஸ்போர்ட்ஸ் படம் வருது, அதுவுமே ரெண்டுமே கிரிக்கெட்டை பற்றி எப்படி இது ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ளூ ஸ்டார் வந்து ஃபெப்ரவரியிலே ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக ஒரு 5 months டிலே ஆகிடுச்சு. ஸோ வந்து லப்பர் பந்தோட டீசரை பார்த்ததுக்கப்புறம் என்னடா இதுவுமே பார்க்கிங் மாதிரி ஈகோ கிளாஷாக இருக்குது, ரெண்டுத்துலேயுமே ஹரிஷ் கல்யாண் தான் இருக்கார், இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ட்ரெய்லர் எண்டில் வந்து இது ஓகே ஒரு ஃபாதர் இன்லா ஒரு சன் இன் லாக்கு நடக்கிற ஈகோ கிளாஷ் அதை வந்து கிரிக்கெட்டோட சொல்கிறாங்கன்னு சொன்னப்போ ஓகே இது புதுசாக இருக்கே, ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆச்சு. அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் போயிட்டு இந்த படத்தை பார்த்தப்போ எனக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த படத்தோட ரைட்டிங் தான். ரைட்டிங் வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு மெசேஜை கன்வே பண்ணுது. பட் வந்து அது வந்து ஒரு ப்ரீச்சி மூடில் இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு கிரிக்கெட்டை உள்ள வச்சு ஒரு மேல் ஈகோ இந்த கிளாஷை உள்ள வச்சு ரொம்பவே ஒரு மாதிரி எங்கேஜிங்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க எடுத்த இந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்னு ஒரு ஜானர், ட்ராமான்னு ஒரு ஜானர், இந்த 2 ஜானருமே எடுத்துகிட்டு ப்ராப்பராக அது ரெண்டுத்துக்குமே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க, ரெண்டுத்தையும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கேரக்டர் ரைட்டிங் பார்த்து சொல்லலாம். என்ன தான் மெயின் லீடு வந்து ஹரிஷ் கல்யாண் தினேஷாக இருந்தாலும் அவங்களை சுற்றி இருக்கிற எல்லா கேரக்டருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கோரிங் இருந்துச்சு. ஹியூமர் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க படம் ஃபுல்லாக. அது இந்த படம் வந்து எங்கேஜிங்காக த்ரூஅவுட் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஆல்சோ தினேஷ் ப்ரோ அவரோட பர்ஃபார்மன்ஸு கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆல்சோ ஹரிஷ் கல்யாணோட ரீசெண்ட் டைம் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பார்க்கிங், தாராள பிரபு எல்லாமே ரொம்ப நல்ல படம் தான். ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து மழைனால ஒரு படம் ஓடல, இன்னொரு படம் கோவிட்னால ஓடல. இந்த படமும் ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், ரொம்பவே எங்கேஜிங்காக எடுத்திருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து அவருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக காயில டிஸ்மெண்டில் பண்ணியாச்சு, ஆனால் கார்பன் தேய்ச்சதால ஆரம்பிச்சர்ல ஆர்பிஎம் ஸ்பீட் கம்மி ஆயிடுச்சு. சோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல ஒரு வேரியேஷன் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சுத்தமா சுத்தாதா. ஸோ ஓவரால் லப்பர் பந்து எப்படி இருக்குன்னா இது வந்து ரொம்பவே ஜாலியான படம், எங்கேஜிங்காக எடுத்திருக்காங்க. ஸோ ஜாலியாக நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம், ரொம்பவே வருது தான் தேட்டர் போய் பார்க்க. ஆக்சுவலாக அந்த படத்தோட ரிவ்யூ வந்து ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் டேவே சின்சியராக போடணும் தான் நினச்சேன். ஆனால் வந்து லாஸ்ட் மினிட்ல இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்சுக்கு டிக்கெட் கிடச்சி படத்துக்கு போகலாமா மேட்ச்சுக்கு போகலாமான்னு ஒரு டைலாமா இருந்தது. நடுவில் ரெண்டுத்தையும் விட்டு படிக்க போகலான்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் ஓகே ஜடேஜா வேறு 100 அடிக்க போகிறாரு சொல்லி மேட்ச்சுக்கு போகலான்னு டிசைட் பண்ணேன். ஆனால் ஜடேஜா போகிறதுக்குள்ளே அவுட் ஆகிட்டார், அதனால் ரொம்ப சேடாக போச்சு. ஸோ வந்து நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தினீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இனிமேல் ரெகுலராக ரிவ்யூ போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.